24 நாள் சொல்லி எல்லாம் எதிர்பார்த்து வந்தோம் ப்ரோ. ஆனால் எல்லாம் ரிவ்யூ கொடுத்ததுக்கப்புறம் நீ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க வரணும்னு வந்தேன். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, ஃபுல்லாக ஃபைட்டு ப்ரோ. நல்லாயிருக்கும்னு நினச்சி வந்தேன். அந்தளவுக்கு ரொம்ப இல்லை. சரி ஓகே பரவாயில்ல படம். படம் ஓடி இருக்குது ப்ரோ, நல்லாயிருக்கு. ஆனால் எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. மற்ற படத்தோட கம்பேர் பண்ணும்போது இது அவர் நடிச்சது கம்மி ப்ரோ. எனக்கு கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்கலாம். இல்லை அவர் ஆக்டிங் எல்லாம் ஓகே ப்ரோ. கதை தான் கொஞ்சம் ஃபுல்லாக ஃபைட்டு மட்டுமா எடுத்திருக்காங்க ப்ரோ, வேறு ஒன்று. ஓகே சாங்ஸு த்ரிஷா வந்த சாங் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ண நல்லா இருந்துச்சு. விஜய் சூப்பராக இருக்குது படம். நல்லா இருக்குமா. விஜய் சூப்பர் நடிப்பு, சூப்பராக இருந்தது. விஜய் நடிப்பு ரொம்ப சூப்பர், சூப்பர் ஸ்டார். விஜய் ரொம்ப பிடிக்கும். படம் ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. எங்கள் அம்மா விஜய் ரசிகர், அதனால் கொஞ்சம் காலியான பிறகு வரலான்னு பார்த்தா அப்பாவோட நிறைய ஜனம் தான் இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்கள் ஃபேமிலி நாங்கள் எப்போவுமே விஜய் ரசிகர். எப்போவுமே எங்கள் வீட்டுக்கார தான் இட்டுன்னு போவார். இந்த வாட்டி நாங்கள் தனியாகவே வந்திருக்கோம். படத்தில் வந்து கதையும் நல்லா இருந்தது, விஜயோட நடிப்பும் நல்லா இருந்தது, ஸ்னேகா இவங்க எல்லாருடைய இதுவும் நல்லா இருந்தது. வில்லன் மோகன் வந்து அவர் கதாநாயகனே பார்த்தது நாங்கள் சின்னதுலேருந்து. அவர் அந்த இதில் பார்க்க கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் கதைக்கு இந்த காலகட்டத்துக்கு நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. மகன் ஜீவன் நல்லா வில்லன் கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தார். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க அவங்க கேரக்டரில். என்ஜாய் பண்ணோம். ஓகே நல்லா இருந்துச்சுங்க. ஃபேமிலியோடு வந்திருந்தோம். ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்தது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, ஃபுல்லாகவே பிடிச்சிருந்து, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை விஜயகாந்த்லாம் வருவாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. எல்லா ஆக்ட்ரஸோடையும் இது என்னாச்சு, ஸ்னேகா த்ரிஷா இவ்வளோ பேர் எல்லாருமே வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. பட் எல்லாருமே ஒரே ஸ்க்ரீனில் பார்க்கறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ் எல்லாமே அதாவது எல்லாமே சீன் பை சீன் சர்ப்ரைஸாகவே இருந்துச்சு. த்ரிஷா ஸ்னேகான்னு எல்லா ஆக்டர்ஸையும் ஒரே இதில் கொண்டு வந்திருக்காங்க. 90s கிட்ஸ்லேருந்து அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. லயன் ஆல்வேஸ் லயனுங்க. ஸோ விஜயோட தான் கோல்ட் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது உண்மையில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் மூவி, ஒரு த்ரில்லிங் மூவி. கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆக்டர்ஸ் அதில் வந்தது ரொம்ப ஒரு அருமையாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டிங் மூவி, ஒன்று போரெல்லாம் ஒன்றும் அடிக்கலை. மற்றவங்களுக்கு வேறு ஒப்பீனியன் இருக்கலாம், பட் என்னை பொறுத்த நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் மூவி பார்க்கலாம். 25 நாள் ஓடினா பெரிய சக்ஸஸ்ஃபுல் தான். ஏன்னா இப்போல்லாம் காம்படிட்டிவ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் வர்றாங்க, புது ஆக்டர்ஸ் வர்றாங்க, ஓல்டு ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க. இல்லை விஜயை பொறுத்தவரை டபுள் ரோல், அப்பாவும் மகனுமாட்டு நல்ல டபுள் ரோல், நல்ல ஈக்குவல் டஃப் ஃபைட் கொடுத்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது படம். வில்லனா அவர் ஒரு டிஃப்ரெண்ட் இந்த ரோலில் பண்ணியிருக்கார் வில்லன். இவர் ஒரு ஹீரோவாக, இவரும் ஒரு வித்தியாசமான ஒரு சாஃப்டாக வந்து பண்ணியிருக்கார். பிரசாந்த், பிரபுதேவா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. மோகனை வந்து ஆக்சுவலாக வில்லனாக காட்டியிருக்க வேண்டாம், நல்ல ஒரு கதாபாத்திரமாக காட்டியிருக்கலாம். அது மோகனை இவ்வளோ வருஷம் கழித்து ஒரு வில்லனாக காட்டிட்டாங்க. ஏன்னா மைக் மோகன் சொல்லிட்டு எல்லாருக்குமே பாப்புலரான ஒரு ஆக்டர். அவரை வில்லனாக போனால் வேறு யாரும் வில்லனாக போட்டிருக்கலாம். ஏன்னா அவர் ஒரு சாஃப்ட் ஆக்டர். எல்லா மூவியில் நான் சொல்கிறேன் ஒரு 25 years பேக் உள்ளது. ஸோ இனியாவது அவரை ஒரு சாஃப்ட் ஆக்டராட்டு காட்டலாம். இந்த அதெல்லாம் ரொம்ப உண்மையிலே சர்ப்ரைஸ் அண்டு அப்ரிஷியபிள். சிவகார்த்திகெல்லாம் லாஸ்ட் சீனில் வரவரெலாம் இந்த எதிர்பார்க்கல. த்ரிஷா டான்ஸும் வந்து நல்லா இருந்தது. அது எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. தியேட்டர் எல்லாமே நல்ல அப்ளாஸ் கொடுத்தாங்க. அது பிறகு அரசியல் ஒன்று சொல்லியிருக்காரு. ஆனால் அவரை பொறுத்தவரை அவருக்கு சினிமா தான் நல்லது. சரி, அரசியலில் அவர் எப்படின்னு நமக்கு தெரியாது. பட் சினிமா வச்சு தான் அரசியல் வர. அதனால் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு படமாக ஆக்ட் பண்ணணும். அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும். படம் ரொம்ப நல்லா இருந்துட்டு அது தளபதி ஃபேனாக சொல்கிறேன். எனக்கு சாட்டிஸ்ஃபை. 3rd டைம் பார்க்குற இந்த படம் எப்படி இருந்தது சொல்லு. படம் எப்படி சொல்லு. எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்குடா. எப்படி இருந்தார் விஜய் சார்? சூப்பராக இருந்தார். ஆமாம். சாங்ஸ்லாம் எப்படி இருந்தது? ரொம்ப பிடிச்சிருக்கா? ஓகே ஓகே. ஆமாம் ப்ரோ அப்படியே சொன்னாங்க. பட் வந்து நல்லா போயிருக்கு, நல்லா எஃபர்ட் போட்டிருக்காங்க, சூப்பராக போயிருக்கு. 3rd டைம் நானும் பார்க்குறேன். ஸோ எனக்கு சாட்டிஸ்ஃபைட் வித் த மூவி. விஜய் ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆமாம் ஆமாம். அவரோட கேமி வந்து அந்த சிம்பாலிக்காக சொல்கிறாங்க. தமிழ் சினிமா சிவகார்த்திகேயன் தான் பார்த்துக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், அது நல்லா இருந்தது. நான் ரெஃபரன்ஸ். ஆமாம் ஷூர், என்ஜாய் பண்ணேன். 3வது தடவை பார்க்குற நம்பர். இதுக்கு மேலே என்ன என்ஜாய்? இனியுமே வரணும், இனியுமே நிறைய நடிக்கணும்னு விஜயகாந்த் ஸ்டார்டிங்கில்